நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல மழைக்கு சுட சுட பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கடலை மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கசூரி மெத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பார்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க மாவை. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி கட்டையில் பஜ்ஜிக்கு ஏற்ற மாதிரி சீவி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படியே இந்த மலைக்கு சுட சுட பஜ்ஜியோட ஒரு டீயும் போட்டுடலாம். அதிமதுரம், இஞ்சி, மிளகு, சுக்கு எல்லாம் போட்டு மசாலா டீ ஒன்று போடலாம். தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. மாவில் உருளைக்கிழங்க முக்கி இப்போ பஜ்ஜி போட்டுட வேண்டியதான். அடுப்பில் சிம்மில் வச்சு பஜ்ஜி எடுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு உள்ளே வேகும். இப்போ பஜ்ஜி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான மசாலா பால் டீ இந்த மலைக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சூடான பஜ்ஜியும் சூடான டீயும் யாருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.